ஒருவர் ஜாதகத்தில் 12ஆம் பாவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாவமாகும். இந்த பாவத்தின் அதிபதி எந்த பாவத்தில் உள்ளார் என்பதைப் பொறுத்தும், இந்த பாவ நட்சத்திர அதிபதி எந்த பாவத்தில் உள்ளார் என்பதைப் பொறுத்தும், அவர் 12ஆம் பாவத்தை எவ்வாறு வழிநடத்துவார் என்பதை அறியலாம். உதாரணமாக, 12ஆம் பாவம் என்பது மறைவு ஸ்தானமாகும். அதேபோல் ஒரு இரகசிய ஸ்தானமாகும். ரகசியத்தை மறைக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 12ஆம் பாவம் ஆகும். ஒருவர் எந்த விஷயத்தை அல்லது ஒரு பொருளை எவ்வாறு மறைப்பார் என்பதை இந்த 12ஆம் பாவத்தை வைத்து நாம் கூற முடியும். உதாரணமாக, 12ஆம் பாவ அதிபதியோ அல்லது 12ஆம் பாவ அதிபதி விழுந்த நட்சத்திர அதிபதியோ 1ஆம் பாவத்தில், அதாவது லக்ன பாவத்தில் இருந்தால், அவர் தன்னுடைய ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். தன்னுடன் எப்போதும் ஒரு பொருளை மறைத்து வைத்திருப்பார். அவர் பெரும்பாலும் தன்னைப் பற்றிய விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். இதேபோல் 12ஆம் பாவ அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால், தன்னுடைய பையில் அல்லது தன்னுடைய பாக்கெட்டில் அல்லது தன்னுடைய பர்ஸில் ஏதாவது ஒன்றை மறைத்து வைத்திருப்பார். தன்னுடைய குடும்ப உறுப்பினரிடம் சில விஷயங்களை மறைத்து வைப்பார். தன்னிடம் உள்ள பணத்தை யாரிடமும் காட்ட மாட்டார். அவர் தன்னிடம் உள்ள பணத்தை மறைத்து வைப்பார். இதேபோல் 12ஆம் பாவ அதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால், 3ஆம் பாவம் இளைய சகோதரர்களை குறிக்கும். இளைய சகோதரரிடம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கூறி, அதை யாரிடமும் சொல்லக்கூடாது என சொல்லி வைப்பார். அவ்வாறு சொல்லும் பொழுது, இளைய சகோதரர்கள் அவர் கூறும் வார்த்தை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். அதேபோல் தனது இளைய சகோதரர்களிடம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அதை மறைத்து வைக்கும்படி சொல்வார். இதேபோல் 12ஆம் பாவ அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால், 4ஆம் பாவம் பொதுவாக வண்டி வாகனம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய பாவம் ஆகும். இந்த 4ஆம் பாவத்தில் 12ஆம் அதிபதி இருந்தால், ஒருவர் படிக்கும் வயதில் இருந்தால் அவரது புத்தகத்தில் ஏதாவது ஒன்றை மறைத்து வைப்பார். இதேபோல் வண்டி வாகனத்தில் ஒரு பொருளை மறைத்து வைப்பார், அல்லது தான் குடியிருக்கும் வீட்டில் அல்லது தான் வசிக்கும் வீட்டில் அவர் ஒரு பொருளை நிச்சயமாக மறைத்து வைத்திருப்பார். இதேபோல் 12ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால், தனது குழந்தைகளிடம் அல்லது தனது தாய்மாமனிடம் ஏதாவது ஒரு ரகசியத்தை அவர் கூறுவார், அல்லது ஏதாவது ஒரு ரகசிய பொருளை அவரிடம் கொடுத்து யாரிடமும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி வைப்பார். இதேபோல் 12ஆம் வீட்டதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தால், 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பொதுவாக அவர் கடனை யாரிடமும் சொல்லாமல் வாங்குவார். அதாவது அவர் வாங்கும் கடன் யாருக்கும் தெரியாது. தெரியாமல் கடனை வாங்கி அதை தெரியாமலே செலவு செய்வார். அல்லது தனது எதிரிகள் என்று தெரியாமல் கூட அவர்களிடம் தனது ரகசியத்தை கூறுவார். அல்லது அவர்களிடம் தனது ரகசிய பொருளை வைத்திருக்கும்படி அவர் கூறுவார். இதேபோல் 12ஆம் பாவ அதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தால், தனது கூட்டாளிகளிடம் ஏதாவது ஒரு ரகசியத்தையோ அல்லது ரகசிய பொருளையோ வைத்திருக்கும்படி கூறுவார். அதேபோல் தனது மனைவியிடம் ஒரு ரகசியத்தை கூறுவார். தன் மனைவியிடம் அனைத்து விதமான பொருட்களை கொடுத்து மறைத்து வைக்கும்படி கூறுவார். இதேபோல் 12ஆம் பாவ அதிபதி 8ஆம் பாவத்தில் இருந்தால், 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக யாருக்கும் தெரியாமல் தன் பெயரில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பார். லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து அதை ரகசியமாக வைத்திருப்பார். தனது கஷ்டங்களை அவர் வெளியில் சொல்ல மாட்டார். யாரிடமும் சொல்லாமல் அனைத்து வித கஷ்டங்களையும் தன்னுள் மறைத்து வைத்துக் கொள்வார்.
இதேபோல் 12ஆம் பாவ அதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தால் அவர் தனது மனதுக்குள் ஆன்மீகத்தை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பார். தனது தந்தையிடம் ரகசியத்தை கூறுவார். தன் தந்தையிடம் ரகசிய பொருட்களை வைத்து இருப்பார். வீட்டினுள் பூஜை அறையில் அவர் ஒரு பொருளை ரகசியமாக வைத்திருப்பார். இதேபோல் கோயில்களுக்கு செல்லும் பொழுது திடீரென ஆன்மீக பயணத்தை அவர் மேற்கொள்வார். யாரிடமும் சொல்லாமல் திடீரென்று ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வார். இதேபோல் 12ஆம் பாவ அதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தார். பொதுவாக 10ஆம் பாவம் என்பது நாம் வேலை செய்யும் இடத்தை குறிக்கக்கூடிய பாவமாகும். ஆதலால் இவர் தான் வேலை செய்யும் இடத்தில் ஏதாவது ஒரு பொருளை மறைத்து வைப்பார் அல்லது தான் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் நபர்களிடம் தனது ரகசியத்தை கூறுவார். இதேபோல் 12ஆம் பாவ அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தால் தன்னை விட வயதில் மூத்த சகோதரர்களிடம் அனைத்து விதமான ரகசியத்தையும் அவர் கூறுவார். அவரிடம் உள்ள பொருட்களை ரகசியமாக வைத்திருக்கும்படி அவர்களிடம் கூறுவார். அவரிடம் வரும் அபரிமிதமான லாபத்தை அவர் யாரிடமும் சொல்ல மாட்டார். மூத்த சகோதரரிடம் மட்டும் கூறுவார். இதேபோல் 12ஆம் பாவ அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் அவர் தூங்கும் இடத்தில் தனது ஏதாவது ஒரு பொருளை வைத்திருப்பார். அதாவது தூங்கும் பொழுது தலையணை அடியிலோ அல்லது தனது படுக்கையின் அடியிலோ ஏதாவது ஒன்றை மறைத்து வைக்கக்கூடிய பழக்கம் இவர்களிடம் இருக்கும். இவர் ரகசியத்தை ரகசியமாகவே காப்பாற்றுவார். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் ரகசியமாக செய்வார்கள். மறைமுக வேலையில் இவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இவ்வாறு 12ஆம் பாவம் என்பது ஒரு ஜாதகத்தில் மறைத்து வைக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளை காட்டக்கூடிய பாவமாகும். ஒரு பொருள் நம் வீட்டில் காணாமல் போனால் இந்த 12ஆம் அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த பொருள் எங்கு உள்ளது என்பதை நாம் அறிய முடியும். இவ்வாறு 12ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.